ஓம் சக்தி பராசக்தி. என் அன்பு தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ தனித்தே போராடுகின்றாயா? நீ விரும்பிய உன்னவர் உன் அருகில் இல்லை, அதனால் உன் மனம் தடுமாறுகின்றது. எப்பொழுதும் அலை பாய்ந்தபடியே இருக்கின்றது. இதனை அடக்க நிலைப்படுத்தும் வழிதான் என்ன என்பது உன் மனதிற்கு தெரியவில்லையா தங்கமே? உன்னுடைய மனம் எப்பொழுதும் எதை பற்றியோ சிந்தித்துக் கொண்டே இருப்பதால் தான் தெளிவான முடிவுகள் உன்னால் எடுக்க முடியாமல் தடுமாறுகின்றாய். குறிப்பாக சின்ன சின்ன விஷயம் அவ்வப்பொழுது நடக்கும் பொழுது அதை பற்றி பெரியதாக பார்ப்பது உன்னுடைய இயல்பாக இருக்கின்றது தங்கமே. அது மனிதனின் இயல்பும் கூட. உதாரணமாக, யாராவது உன்னை திட்டிவிட்டால் பதிலுக்கு உன்னால் திட்ட முடியாத பொழுது நேரில் கூனி குறுகி விட்டு அவருக்கு பின்னால் அவரை மனதிற்குள் அதிகமாக திட்டுவது போலவும் அடிப்பது போலவும் தன்னை ஒரு பெரியதாக நாயகனாக காட்டிக்கொண்டு ஒரு பெரிய கதையையே பின்னிக்கொண்டு இருக்கின்றாய். பொறாமை, சந்தேகம், அவமதிப்பு, கோபம், அவமானம், தற்பெருமை, வளவளவென பேசுதல் போன்ற உணர்ச்சிகள் உன்னை தாக்கும் பொழுது மனம் உழன்று கொண்டு கட்டுப்படுத்த முடியாமல் அதை வெளிப்படுத்தி விடுகின்றாய் தங்கமே. இதனை நீ அடக்க வேண்டும். உன்னை விட்டு சிலர் பிரிந்தாலும் அவரை நினைத்து நீ கொண்டிருக்கின்றாய். அவரால் உன் மனம் காயமடைந்தது மட்டுமல்லாமல் உன்னை நீயே அதிகமாகவும் வருத்தியும் கொள்கின்றாய். உன்னுடைய மனம் மற்ற உறவுகளுக்காக ஏங்குகின்றது. உனக்கு பிடித்த உறவை தேடுகின்றது. தனித்தே இப்பொழுது வரை உன் வாழ்க்கையில் நீ போராடி கொண்டு இருக்கின்றாய். எனக்காக யாரும் இல்லையே என்ற மனம் ஏக்கத்தில் அலைப்பாய்ந்து கொண்டு இருக்கின்றாய். கவலைப்படாதே என் தங்கமே. நீ தேடும் உறவை உன்னை தேடி நான் வரவழைக்க போகின்றேன். இத்தனை நாட்களாக எந்த உறவு உன் அருகில் இருந்தால் உனக்கு பக்கபலமாய் இருக்க முடியும் என்றும் தைரியமாக இருக்க முடியும் என்றும் நீ நினைக்கின்றாயோ, அதே உறவை உன்னை தேடி நான் வரவழைக்கின்றேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ தனித்து போராடாமல் அவருடன் சேர்ந்து போராடு. சிறப்பான வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள். ஓம் சக்தி பராசக்தி.